கண்களை மூடி ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட வேலை தளத்தில் இருந்து நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, கொஞ்சம் இல்லை நல்லாவே லேட் ஆகிட்டு, நள்ளிரவு 12 மணியை தாண்டுது நேரம். நீங்கள் போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு உங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அமானுஷங்களை சந்திக்கிறீங்க. ஆனால் உதவிக்கோ இல்லை அருகில் கூப்பிடவோ யாருமே இல்லை. இந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சரி, இல்லாட்டா இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். அடுத்து வர போகிற ஸ்டோரி இந்த மையக்கருவை சொல்கிறேன். ஒரு நீங்கள் போகிற இடத்துல உங்களோட வழியிலையோ இல்லாட்டா நீங்கள் நடந்து போகிக்கையோ ஒரு சிறுமி ஒருத்தி தலைமுடியை விரித்து போட்டுட்டு குனிஞ்சோடு நிற்கிறாள். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? எப்படி இருக்கும் உங்களோட மனநிலை? வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது தி டார்க் லெஜர். அது 2022ஆம் ஆண்டு. அவனோட பேர் அர்ஜுன். நேரம் நள்ளிரவு 12 மணியை தாண்டுது. ஐடி பார்க்கில் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை முடிச்சுட்டு அர்ஜுன் வெளியில் வரான். அது ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம். அது இப்போ அந்த கட்டிடத்திலேயே யாரும் இல்லை, அந்த ஆஃபீஸ்லேயே அங்கே யாருமே இல்லை அர்ஜுனை தவிர. என்னோட பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்ததால் மேனேஜர் ப்ரெஷர் தாங்காமல் அவன் வேறு வழி இல்லாமல் 12 மணி தாண்டியும் நின்று வேலை செய்து போட்டு போகிறான். மீண்டும் 6 மணிக்கு எழும்பினா தான் 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு ரீச் ஆகலாம். ரெடியாகி வலிக்கிட்டே ஆஃபீஸுக்கு ரீச் ஆகலாம். அப்போ அர்ஜுன் அவனோட ஆஃபீஸ் வந்திருக்கிறது 14வது மாடியில் பேக்எண்ட் டெவலப்பராக இருக்கான். ஆஃபீஸில் இருந்து எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி போட்டு, இத்தனைக்கும் அந்த ஆஃபீஸில் எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிருக்குது. நைட் லேம்ப்ஸ் 1-2 எரிஞ்சொன்று இருக்குது. அவனோட பிசி வெளிச்சம் தான் இன்னும் வெளிச்சமாக இருக்குது. அதாவது அந்த 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 அவனோட ஆஃபீஸையே வெளிச்சமாக காட்டுறது அவனோட பிசியோட லைட் தான். அவன் பிசியை ஷட் டவுன் பண்ணி போட்டு அந்த மங்கின வெளிச்சங்கள், அதாவது நைட் லேம்ப்ஸோட தயவில் அவன் லிஃப்ட் நோக்கி போகிறான். அவன் இருக்கிறது 14வது மாடி. லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். லிஃப்ட்டில் இருக்கிற கிரவுண்ட் பட்டனை அர்ஜுன் அமர்த்துறான். லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஆஸ் யூஷுவல் அந்த ஆஃபீஸில் யாரும் இல்லாதாலையும், அவனுக்கு மேல் மாடிலேயோ அல்ல மேலேயும் யாரும் இல்லாதாலையும், அல்லது கீழே இருந்து யாருக்கும் மேலே வர வேண்டிய தேவை இல்லாதாலையும் அந்த லிஃப்ட் யாருமே இல்லாமல் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அர்ஜுன் உள்ளே போகிறான். ஜி பட்டனை அழுத்துறான். நான் முதல் மாறி சொல்லிட்டு நினைக்கிறேன், அதை டிஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு ஓகே பரவாயில்ல. அர்ஜுன் உள்ள போய் லிஃப்ட் பட்டனை அமர்த்துறான். லிஃப்ட்டுக்குள்ளே யாருமே இல்லை. லிஃப்ட் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்குது. 12வது ஃப்ளோர், 11வது ஃப்ளோர், 10வது ஃப்ளோர்னு போகுது. திடீரென 8வது மாடியில் அது நின்றுட்டு திடீரென்று பார்த்தா லிஃப்டோட கதவு திறக்கிற சத்தம். ஆக்சுவலாக சத்தம் இல்லை, அது உண்மையிலேயே திறக்குது. அர்ஜுன் கொஞ்சம் வேறொரு ஞாபகங்களை குனிஞ்சு நின்றவன். அந்த நின்றது கூட லிஃப்ட் 8வது மாடியில் நின்றது கூட அவன் பெருசாக ஃபீல் பண்ணல. ஆனால் அந்த லிஃப்ட் திறக்கிறது தான் அவன் கொஞ்சம் வினோதமாக ஃபீல் பண்ணி, யார் அது 8வது மாடியில் தன்னை போல் யாராச்சும் ப்ரெஷர் தாங்காமல் லேட் நைட்டில் வேலை செய்துட்டு போகிறானுங்களான்றதோட நினைப்பில் நிமிந்து பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. அப்போ அர்ஜுன் இது யாருமே இல்லைன்னு லிஃப்ட் க்ளோஸ் பட்டன் அமர்த்துறான். அது லிஃப்ட் மூடுது. ஆனால் உள்ளே யாரோ வர்ற நேரத்தில் அந்த சென்சார் ஒர்க் ஆகி திருப்பி ஓப்பன் ஆகுமே, அதே போல் மீண்டும் ஓப்பன் ஆகுது. அர்ஜுன் மறுபடியும் அமர்த்துறான். வேலை செய்யலை. சரி ஓகேன்னு கிரவுண்ட் பட்டன் அமர்த்துறான். அதுக்கும் அதே தான் செய்யுது. ஏதோ பக்கோ என்னோன்னு யோசிக்கிறான். என் படியில் இறங்கி போகிறது சாத்தியம் இல்லை. அந்த 8 மாடியும், அதை விட படியில் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு பெரியர் மாரி வச்சு அதை லாக் பண்ணியிருப்பாங்க. என்னடா ஒவ்வொரு ஆஃபீஸும் வேறு சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ், சென்சிட்டிவான வேலையில் செய்கிற ஆஃபீஸ்ன்றதால படியில் போகிறது பெருசாக அலவுட் இல்லை. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி தவிர்த்து. அதுவும் செக்யூரிட்டியோட கண்ட்ரோலில் இருக்கும். ஃபோனை பார்க்குறேன். ஃபோன்லேயும் பெருசாக நெட்ஒர்க்கு காணுதில்லை. சரி செக்யூரிட்டிக்காச்சும் கால் பண்ணலாம்ட்டு ஏதோ மல் ஃபங்க்ஷன் ஆகிட்டோன்ற டவுட்டில் லிஃப்ட்டை திருப்பி அமர்த்துறான். யாருமே இல்லை. திடீரென்று பார்த்தா யாரோ நடந்து வரைக்கும் ஒரு சத்தம் கேட்கும் தானே, அதுவும் மிக அருகிலேண்டா மிக தெளிவாகவே கேட்கும். அப்படி ஒரு சத்தம் கேட்குது. அதோட லிஃப்ட்டுக்குள்ளே யாரோ நிற்கிற போல் ஒரு ஃபீல் வருது. அர்ஜுனுக்கு இப்போ ஒரு நடுக்கம் வருது. மூச்சரைக்குது. முதுகெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து ஒரு மாதிரி பயந்த நிலைமைக்கு போகிறான். திரும்ப எரிச்சலோட பட்டனை மறுபடியும் தட்டுறான். இப்போ லிஃப்ட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி போன லிஃப்ட் 4வது மாடிக்கு போகுது. அவனுக்கு எப்படி பார்த்தாலும் அவனை யாரோ உற்று நோக்குற மாதிரியும் யாரோ அவனை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியும் ஒரு பயம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்குது. 4வது மாடிக்கு போன லிஃப்ட் திடீரென்று அதாவது அந்த லிஃப்டோட டோர்ஸ் ஓப்பன் ஆகாமலே மறுபடியும் மேலே போய் 16வது மாடிக்கு போகுது. அர்ஜுன் இப்போ மிக பயப்படுறான். ஏதோ லிஃப்ட்டுக்கு ஆகிட்டுதா இல்லை அந்த சத்தம் என்ன, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஏற்கனவே அவன் ப்ரெஷரில் இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். 16வது மாடிக்கு போன லிஃப்ட் திடீரென சடனாக மறுபடியும் இறங்கி 8வது மாடிக்கு நிற்கிது.
இந்த முறை மறுபடியும் டோர் ஓப்பன் ஆகுது. அர்ஜுன் என்ன யோசிக்கிறான், வேறு வழி இல்லாமல் சரி வெளியிலேயாச்சும் போவோம், லிஃப்டோட வெளியிலேயாச்சும் போவோம்ட்டு ஒரு மாதிரி பயந்துകൊണ്ട് லிஃப்டோட வெளியேற முயற்சிக்கிறான். பார்த்தா அந்த அந்த ஆஃபீஸில், அந்த 8வது மாடியில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் விட்டு அதாவது மின்னி பத்துது. திடீரென ஒரு அந்த படபடக்கிற சத்தம், அந்த மின்சார சத்தம், லெஃப்ட் லைட் நின்று பத்துறது, அது இதாண்டது. அதை விட அந்த ஆஃபீஸுக்குள்ளே யாரும் நடந்து கேட்குற மாதிரி சத்தம் கேட்குது. அர்ஜுனுக்கு விளங்குது, ஓகே இது ஒரு மனசற்ற நடமாட்டம் மாதிரி தெரியலண்டு மறுபடியும் பயத்தில் லிஃப்ட்டுக்குள்ளே வரான். ஆனால் இந்த முறை அந்த லிஃப்ட்டுக்கு யாருமே இல்லை, முதலே யாருமே இல்லை. இந்த முறை 2 சோடி செருப்பு இருக்குது. ஒரு லேடிஸுண்ட ஒரு சின்ன பிள்ளை போடக்கூடிய ஒரு செருப்பு ஒன்று இருக்குது. லிஃப்டோட அந்த மெட்டல் ஸ்பெர் இருக்குது தானே, அதில் ஏதோ ஒரு ஆள் நின்றா அப்படி ஒரு அசைவுகள் நிழல்கள் இருக்குமோ அதை போல் அசைது. அர்ஜுன் வேறு வழி இல்லாமல் உள்ளே வரான். உள்ளே வந்து லிஃப்ட் பட்டன் அமர்த்துறான். லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது. ஆனால் லிஃப்ட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. இப்போ அவனுக்கு பின்னுக்கு யாரோ ஒருத்தர் மிக மிக நெருக்கமாக மிக கிட்டவா வந்து அர்ஜுனை பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணுறான். ஒரு நிற்கிறோன்றதை ஃபீல் பண்ணுறான். அர்ஜுன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்க அங்கே ஒரு சின்ன பிள்ளை அது வந்து குனிஞ்ச தலையோட தலைமுடி ஃபுல்லாக முகத்தில் மூடினபடி நிற்கிது. அர்ஜுன் கிட்ட போகிறான். போய் அந்த அவன் கையில் இருக்கிற ஃபோனால் லைட்டாக கீழே இருக்கிற முடியை கொஞ்சம் திறந்து பார்க்குறான். என்ன அந்த பயம் இருந்தாலும் அது நேரத்தில் வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அதுக்குள்ளே நிறைய புதிர்கள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வேறு ஆப்ஷனே இல்லை. அவனும் தப்பி ஓடுறதுக்கோ என்னதுக்கோ எந்த ஒரு வழியும் இல்லை. வேறு இல்லாமல் திறந்து பார்க்குறான். அந்த பெண் வந்து அந்த சின்ன பிள்ளை வந்து நிமிந்து பார்க்குது. அந்த கண் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது, 2 கண்ணுமே. அதுக்குள்ளே கருமொழிக்கு பதிலாக அந்த ரத்த நாளங்கள் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. அர்ஜுன் கத்த நினைக்கிறான், கத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் எந்த ஒரு குரலும் வரையில. அந்த உருவம் வந்து ரத்தம் சொட்டச்சிட்டு, கண்ணில் இந்த ரத்த நாளங்கள்லேருந்து ரத்தம் கசிய வலிக்கிடுது. ரத்தம் சொட்டச்சிட்டு அவனை பாதி இந்த இதில் லிஃப்ட் மூவ் ஆகுது. போய் அப்படியே சடாரண்டு G ஃப்ளோரில் நிற்கிது. பார்க்குறான் அர்ஜுன். G ஃப்ளோரில் கதை ஓப்பன் ஆகுது. அர்ஜுன் கத்த ட்ரை பண்ணி கொண்டு கத்த ட்ரை பண்ணி கொண்டு வெளியில் ஓடுறான். தன் தப்பினா காணமாண்டு ஓடி போய் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட நிற்கிறான். அதில் நிற்கிற வாட்ச்மேன், வளமையாக நிற்கிற வாட்ச்மேன் தான். ஒரு வயசான ஐயாவராள், வயசான சொல்லலாத ஒரு அளவான ஐயாவராள் நிற்கிறார். அவர்கிட்ட போகிறான். போக வாட்ச்மேன் வந்து அமைதியாக கேட்குறாரு, சார் என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி மூச்சலைக்கு ஓடி வரீங்கன்ட்டு கேட்க, அர்ஜுன் அந்த கதை பேச்சு ஒழுங்காக வராமலே நடந்த விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் அவர் இடையில அவன் பேச்சை நிறுத்தின அந்த வாட்ச்மேன் கேட்குறாரு, சார் அந்த பொண்ணு லிஃப்ட்டில் உங்கள் கூட வரும்போது அவங்கக்கிட்ட அந்த பொம்மை இருந்துச்சான்னு. அர்ஜுனுக்கு அதிர்ச்சி ஆகுது. உங்களுக்கு இப்படி தெரியும்ண்டு ஒரு மாதிரி தண்டை அர்ஜுன் பதில் கேட்க, வாட்ச்மேன் வந்து அவற்றை முகத்தை உயர்த்தி அவருக்கு காட்டுறார். அந்த நேரத்தில் அவரோட முகமும் அதே வெள்ளன்ற கண்கள். அந்த அப்பேக்கு அவர் சொல்கிறார் அந்த நேரத்தில் அர்ஜுனை பார்த்து, ஏன்னா அந்த பொம்மை இப்போது என்னட்ட இருக்குன்னு. அர்ஜுன் பயத்தில் அலறி போகிறான். மறுநாள் காலை அந்த 14வது மாடியில் அந்த லிஃப்ட் நிற்கிது. அந்த லிஃப்ட்டில் ரத்த கரைகள் இருக்குது. ஆனால் அர்ஜுன் எங்கே போனானுண்டோ, அர்ஜுனுக்கு என்ன ஆனதுண்டோ யாருக்குமே தெரியாது. அடுத்த முறை நீங்கள் நள்ளிரவில் தனியாக லிஃப்ட்டில் போனால் பின்னாடி யாராவது இருக்காங்கன்றதை செக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஏதாச்சும் சத்தம் கேட்குதாண்டும் ஒத்து பாருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தி டார்க் லெஜர்.